ஓகே பாருங்க. நான் 2028 பேஜ். அதுக்கு தேர்ச்சி ஒண்ணு, கணக்கீட்டின் அறிமுகம், முக்கியத்துவம். அதுல 3 துணை தேர்ச்சிகள் காணப்படுது. 1.1 கணக்கீட்டின் அறிமுகமும் அக்கறை செலுத்தும் தரப்பினரும். 1.2 அதுல நாங்க பார்க்கக்கூடிய விடயம் கணக்கீட்டு சூழல், கணக்கீட்டு சூழல் காரணமாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள். 1.3 கணக்கீட்டு செயல்முறை. இன்னைக்கு நாங்க படிக்கக்கூடிய விடயம் 1.1ல அவங்களோட 2வது வகுப்புக்கு போவோம். சரியா? அப்ப இறுதியாக நாங்க படிச்சது அக்கறை செலுத்தும் தரப்பினர், ஒரு கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் தரப்பினர் அல்லது வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர். கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்னா யாரு? ஒரு வணிகத்துல இடம்பெறக்கூடிய செயல்முறைகள், நடவடிக்கைகள், அதுல அக்கறை கொள்ளும் தரப்பினர் சொல்லுவோம். கணக்கீட்டில் அல்லது வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர் சொல்லுவோம். இப்ப அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் யாரு? அதுல அக்கறை செலுத்தும் தரப்பினர் ரெண்டா நாங்க வகைப்படுத்துவோம். உள்ளக தரப்பினர், வெளியக தரப்பினர். அதுல வரக்கூடிய சகல விடயங்களும் இறுதியா நாங்க படிச்சோம். அப்ப இன்றைக்கு நாங்க தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய விடயம் அக்கறை செலுத்தும் தரப்பினர்களும் அவர்களுக்கு தேவையான தகவல்களும் பரீட்சைக்கு போடப்படக்கூடிய விடயம், உங்களோட எக்ஸாமுக்கு போடப்படக்கூடிய விடயம் இன்றைக்கு நாங்க படிப்போம். சரியா? எனவே சாலரும் தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. அக்கறை செலுத்தும் தரப்பினர்களும் அக்கறை செலுத்தும் தரப்பினர்களும் தேவையான தகவல்களும். பிரெக்கெட்ல போடுங்க, எக்ஸாம்பிள் போடுங்க. உன பரீட்சைக்கு முக்கியமான விடயம். தேர்ச்சி ஒண்ணு முழுமையாக நோட்ஸ் பாடத்தை உள்ளடக்கியது. அதுல கூட பரீட்சைக்கு முக்கியமான விடயங்களை நாங்க பார்த்து கொள்ளுவோம். இப்போ உங்களோட எக்ஸாமுக்கு டிரெக்டா வரக்கூடிய விடயங்களை சொல்லுவேன். தெளிவான முறையில எழுதி படிச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப அக்கறை செலுத்தும் தரப்பினர், அதுல மொத்தம் 6 தரப்பினர் காணப்படுவாங்க. ஏற்கனவே சொல்லி தந்தீங்க. உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர், இரண்டாவது முகாமையாளர், ஊழியர்கள், வாடிக்கையாளர், அரசு, கடன் கொடுத்தோரும் கடன் வழங்குனரும். சரியா? இந்த 6 தரப்பினர்கள் தொடர்பா அவர்களுக்கு தேவையான தகவல், இதை வச்சுதான் அவங்களுக்கு எக்ஸாம்ல வினாக்கள் போடப்படும். சும்மா அவங்களுக்கு அக்கறை செலுத்தும் தரப்பினர்டா யாரு? அக்கறை செலுத்தும் தரப்பினர் எப்படி வகைப்படுத்தலாம்? உள்ளக தரப்பினர், வெளிய தரப்பினர் என்னன்னு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு தேவையான தகவல் அடிப்படையா கொண்டுதான் முதலாவது வினா பரீட்சையில பெஸ்ட் டைம்ல இதோட ஃபைனல் எக்ஸாம்ல இந்த முதலாவது வினாவாக அமையலாம். ஓகேயா? நீ 2025 நியூ சிலபஸ் உங்களோட இறுதி பாஸ் பேப்பரை பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவான முறையில விளங்கும். இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர் தொடர்பாக போடப்பட்டுள்ளது. எனவே சகலரும் பாஸ் பேப்பரை செக் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு தேர்ச்சி ஒன்று முடிவடைஞ்ச பிறகு நாங்க முதல் பேப்பர் பார்ப்போம், பாஸ் பேப்பர் பார்ப்போம், அதே போல டேம் பேப்பரும் பார்ப்போம். அது தொடர்பான சகல விடயங்களும் சொல்லி தருவேன். எனவே இப்ப நாங்க அக்கறை செலுத்தும் தரப்பினர் தேவையான தகவலுக்கு டிரெக்டா போவோம். இப்ப சார்ட் மாதிரி அடிச்சு கொள்ளுங்க. அக்கறை செலுத்தும் தரப்பினர், இரண்டாவது தேவையான தகவல். அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள், அடுத்தது தேவையான தகவல்கள். மிக முக்கியமான விடயம் ஒரு எக்ஸாமுக்கு போடப்படக்கூடியது. எனவே தெளிவான முறையில் எழுதி கொள்ளணும். இதுல அக்கறை செலுத்தும் தரப்பினரும் இதற்கு தேவையான தகவலும் எழுதி கொள்ளணும். எனவே போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர். உங்களோட பழைய பாடத்திட்டத்துல உரிமையாளர் என்று சொல்றது வேறுபட்ட நபராகவும், அதே போல முதலீட்டாளர் என்று சொல்றது வேறுபட்ட நபராகவும் காணப்படும். ஆனா அவனோட 2019 புதிய சிலபஸ் அடிப்படையில உரிமையாளர் சொல்றதும் முதலீட்டாளர் சொல்றதும் ஒரே விடயம். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இந்த பொதுநோக்க நிதி கூற்றுக்கள்ல அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர் அந்த வினாவுல கேட்கப்பட்டு. எனவே உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர் போட்டுக்கொள்ளும். இரண்டாவது முகாமையாளர்.
அடுத்த மூன்றாவது போடுங்க ஊழியர்கள். இந்த மூன்று தரப்பினர்களையும் நாம சொல்லுவோம். ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக தரப்பினர், ஒரு நிறுவனத்துக்குள்ள காணப்படக்கூடிய தரப்பினர்னு சொல்லுவோம். உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர், முகாமையாளர், ஊழியர்கள். அடுத்து நான்காவது போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு நாங்க பார்க்கக்கூடியது நிறுவனத்துல காணப்படக்கூடிய வெளித்தரப்பினர்கள். எனவே முதலாவது வாடிக்கையாளர். ஐந்தாவது போடுங்க அரசு. பிரக்கெட்ல போடுங்க உள்நாட்டு இறைவரி திணைக்களம். சரியா? இறுதியா போடுங்க கடன் கொடுத்தோரும் கடன் வழங்குனரும். கடன் கொடுத்தோரும் கடன் வழங்குனர். இந்த கீழே உள்ள மூணு நபர்களையும் பாருங்க, இது வெளித்தரப்பினராக காணப்படுவது. ஓகே, இப்ப தெளிவான முறையில சொல்லித்தாரேன். ஒரு நிறுவனத்துல அல்லது கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் 6 நபர்கள். முதலாவது உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர். உரிமையாளர் யாரு? அந்த நிறுவனத்துல காணப்படக்கூடிய யாரு? பொஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. உரிமையாளர், ஓனர்னு சொல்லுவோம். அப்ப ஒரு நிறுவனத்துல மூலதனம் இடப்பட்டு சொந்த பணத்தை பயன்படுத்தி சொந்த நிதியை பயன்படுத்தி மூலதனம் இட்டு வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு இலாப நட்டங்களை அவரே உரிமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வணிகம், அதுல காணப்படக்கூடியவர் தான் உரிமையாளர். சரியா? அப்ப சொந்த பணத்தை பயன்படுத்தி மூலதனமிடப்பட்டு வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு இலாப நட்டங்களை பொறுப்பேற்கக்கூடிய நபர் உரிமையாளர். இரண்டாவது பாருங்க முகாமையாளர், மேனேஜர்னு சொல்லுவோம். ஒரு வணிகத்துக்கு மிக முக்கியமானது நோக்கம், குறிக்கோள்னு சொல்லுவோம். அப்ப சகல வணிகங்கள நோக்கமும் இலாபங்களை உழைக்கிறது. ஒரு லாபத்தை உழைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? பிளானிங் பண்ணணும், திட்டம் தீர்மானங்களை மேற்கொள்ளணும். அப்ப ஒரு வணிகத்துல திட்டங்கள் தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர் முகாமையாளர். அடுத்தது பாருங்க ஊழியர்கள். இந்த முகாமையாளர் திட்டங்கள் தீர்மானங்களுக்கு அமைய, முகாமையாளர்கள கருத்துக்களுக்கு அமைய ஒரு நிறுவனத்துல பணிபுரிகின்ற நபர்கள் ஊழியர்களாக காணப்படும். ஓகேயா? உங்களுக்கு பிசினஸ் ஸ்டடீஸ்ல தான் ஒவ்வொரு தரப்பினர் தொடர்பான வரைவிலக்கணம் தேவை. கணக்கீட்டுல அது தேவையில்லை, ஆனாலும் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். தரப்பினர்கள் தொடர்பா யாருன்னு தெளிவான முறையில விளங்கி கொள்ளும். அப்ப ஊழியர்கள் யாரு? முகாமையாளர்கள கருத்துக்களுக்கு அமைய நிறுவனத்துல பணிபுரிகின்ற நபர்கள் ஊழியர்களாக காணப்படும். அடுத்து பாருங்க வாடிக்கையாளர், கஸ்டமர்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனத்துல உற்பத்தி செய்யக்கூடிய, கொள்வனவு செய்யக்கூடிய, அதாவது ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய பொருட்கள் சேவைகளை நுகர்வுகின்ற அல்லது பயன்படுத்துகின்ற நபர்கள் வாடிக்கையாளராக காணப்படும். அடுத்து பாருங்க அரசு. ஒரு நாட்டுல அரச கொள்கைகளை தீர்மானிக்கிற அல்லது ஒரு நாட்டின் கொள்கைகளை தீர்மானிக்கிற ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம் அரசு. இப்ப அரசுல நாங்க பார்க்கக்கூடிய விடயம் அந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மட்டும். சரியா? இறுதியா பாருங்க கடன் கொடுத்தோரும் கடன் வழங்கினர். நிறுவனங்களுக்கு நிதி ரீதியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பிரிவினர்கள் அல்லது நிறுவனங்களை சொல்லுவோம் கடன் கொடுத்தோர் கடன் வழங்கினர். கிளியரா? அப்ப அக்கறை செலுத்தும் தரப்பினர் முதலாவது உரிமையாளர், முதலீட்டாளர், முகாமையாளர், ஊழியர், அரச நிறுவனம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம், வாடிக்கையாளர், கடன் கொடுத்தோரும் கடன் வழங்கினர். இப்ப பாருங்க இந்த தேவையான தகவல். ஒவ்வொரு தரப்பினர்லயும் 2 தகவல்கள் காணப்படும். சரியா? ஒரு டீச்சர் போடப்பட்ட அந்த விஷயத்த பார்க்க போறோம். 2 தகவல்கள் தேவை. எனவே முதலாவது பாருங்க உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர். அப்ப உரிமையாளர் பிரதான நோக்கம் என்ன? நிறுவனங்கள் கூடுதலான இலாபங்களை உழைக்கணும். இரண்டாவது அந்த நிறுவனங்களுக்கு மேலதிகமா முதலீடு செய்யணுமா? எனவே முதலீட்டுக்கேற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்க பெறுகின்றதா? முதலாவது முதலீட்டுக்கேற்ப திருப்திகரமான
அனுகூலம் கிடைக்க பெறுகின்றதா? இரண்டாவது, மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா? அப்ப முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. ஒரு உரிமையாளர் அல்லது முதலீட்டாளருக்கு தேவையான தகவல் இரண்டு விடயம். நிறுவனங்கள் திருப்திகரமான அனுகூலம் கிடைக்குதா, முதலீட்டுக்கேற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்குதா அப்படின்னா இலாபங்களை உழைக்குதா. இரண்டாவது, மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா. எனவே சாளரும் எழுதிக் கொள்ளுங்க. முதலீட்டுக்கேற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்க பெறுகிறதா. நீங்க டேபிள் அடிச்சு அக்கறை செலுத்தும் தரப்பினர் அதுல தரப்பினர்களை போட்டு தேவையான தகவல்களை எழுதி கொள்ளுங்க. எனவே முதலாவது, உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர் முதலீட்டுக்கேற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்க பெறுகின்றதா, மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா. முதலீட்டுக்கேற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்க பெறுகின்றதா. இரண்டாவது, மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா. ஓகே பாருங்க. இப்ப இப்படி நீங்க முழுமையா நோட்ஸ் எழுதி கொள்ளணும். அதுக்கு பிறகு நீங்க இப்படி பிரச்சனையில போட்டு கொள்ளணும். கீழே இந்த ஒவ்வொரு தரப்பினருக்கும் ஷோர்ட்டா சொல்லி தர போறேன், கீ பாயிண்ட் சொல்லி தர போறேன். உட பரீட்சைக்கு இந்த முழுமையான தகவல்களை பாடமாக்குறது கஷ்டமா இருக்கலாம். அதனால உங்களுக்கு பார்ட் ஒன்னுக்கு தேவை மாதிரி பார்ட் ஒன்ல இலகுவா ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தர போறேன். அப்ப முதலாவது, உரிமையாளருக்கு என்ன வரும், முதலீட்டுக்கேற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்க பெறுகிறதா. இரண்டாவது, மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா. இப்ப ஷோர்ட்டா போட்டுக்கொள்ளுங்க. அதை எழுதி முடிச்சுட்டு இலாபம் அல்லது முதலீடு. ஓகேயா, லாபம் அல்லது முதலீடு. லாபம் அல்லது முதலீடு என்று சொன்னா அது உரிமையாளருக்கு தேவையான தகவல். எனவே முதலாவது விடயம், முதலீட்டுக்கேற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்கப்படுகிறதா, மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா. அப்ப இலாபம் அல்லது முதலீடு போட்டுக்கொள்ளும். இரண்டாவது பாப்பம், முகாமையாளர். முகாமையாளருக்கு என்ன தகவல் தேவை சொல்லுங்க பாப்போம். இந்த முகாமையாளர் திட்டங்கள் தீர்மானங்களை மேற்கொள்வார். ஒரு நிறுவனத்துல இந்த திட்டங்கள் தீர்மானங்கள் ஒழுங்குமுறையாக நடைமுறைப்படுத்தப்படுதா. இரண்டாவது, மேலதிகமா திட்டங்கள் தீர்மானங்கள் எடுக்கணுமா, மேலதிகமான திட்டங்கள் தீர்மானங்கள் தேவையா. எனவே எழுதிக் கொள்ளுங்க. முகாமையாளருக்கு முதலாவது எழுதிக் கொள்ளுங்க, தனது முகாமைத்துவ திட்டங்கள் தனது முகாமைத்துவ திட்டங்கள் தனது முகாமைத்துவ திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா. தனது முகாமைத்துவ திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா. தனது முகாமைத்துவ திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா. அடுத்த இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க, எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய திட்டங்கள் தீர்மானங்கள் எவை. எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய திட்டங்கள் தீர்மானங்கள் எவை. ஓகேயா. அப்ப முகாமையாளருக்கு ரெண்டு விடயங்கள். முதலாவது, தனது முகாமைத்துவ திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா. இரண்டாவது, எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய திட்டங்கள் தீர்மானங்கள் எவை. எனவே ஷோர்ட்டா போட்டுக்கொள்ளுங்க, திட்டம் தீர்மானம். முகாமையாளர் வந்தா நீங்க பார்க்க வேண்டிய விடயம் திட்டங்கள் தீர்மானம். ஓகேயா. அடுத்து மூன்றாவது விடயம் ஊழியர்கள். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு நிறுவனத்துல முகாமையாளர கருத்துக்களுக்கு அமைய அந்த முகாமையாளரை ஃபாலோ பண்ணி அந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஊழியர்கள்னு சொல்லுவோம். இப்ப நாங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்ய போறோம், ஒரு ஊழியராக காணப்படுறோம்டா எங்களுக்கு என்ன தகவல் முதலாவது தேவை. நாங்க என்னத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நிறுவனத்துல ஊழியராக வேலை செய்வோம். முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க, தொழில் பாதுகாப்பு. அந்த நிறுவனத்துல அந்த வேலைக்கு சொல்றது பெர்மனண்டா இருக்குதா அல்லது டெம்பரரியா இருக்குதா. இப்ப முதலாவது பார்க்க வேண்டியது தொழில் பாதுகாப்பு. இரண்டாவது பாருங்க, அது தொழில் பாதுகாப்பு காணப்படுது. ரெண்டாவது நாங்க மெயினா என்ன பார்ப்போம், அந்த நிறுவனத்துல சம்பளம் தொடர்பான விடயம்.
சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய இயலுமை காணப்படுதா? இந்த ரெண்டு விடயம் பார்ப்போம். எனவே முதலாவது தொழில் பாதுகாப்பு காணப்படுகிறதா, இரண்டாவது சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய இயலுமை நிறுவனத்தில் காணப்படுகிறதா? எனவே எழுதி கொள்ளுங்க. முதலாவது தொழில் பாதுகாப்பு காணப்படுகிறதா? ஊழியருக்கு எழுதி கொள்ளுங்க. முதலாவது தொழில் பாதுகாப்பு காணப்படுகிறதா? இரண்டாவது எழுதுங்க, சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய இயலுமை சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய இயலுமை நிறுவனத்தில் காணப்படுகிறதா? எனவே முதலாவது தொழில் பாதுகாப்பு காணப்படுகிறதா, இரண்டாவது சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய இயலுமை நிறுவனத்தில் காணப்படுகிறதா? ஆனா ஊழியருக்கு எப்படி ஷோர்ட்டா போட்டுக்கொள்வோம், அது கீழே போட்டுக்கொள்ளுங்க. தொழில் பாதுகாப்பு, இரண்டாவது சம்பள அதிகரிப்பு. தொழில் பாதுகாப்பு சம்பள அதிகரிப்பு. அப்ப தெளிவான முறையில விளங்கி கொள்ளணும். நீங்க அக்கறை செலுத்தும் தரப்பினரும் அதுக்கு தேவையான தகவலும் படிக்கிறீங்க. அதுல முழுமையான நோட்ஸ் எழுதிட்டு பக்கத்துல அல்லது நீங்க கீழே பிரகெட் பண்ணி அந்த முக்கியமான குறிப்புகளை போட்டுக்கொள்ளுங்க. இப்ப பார்ட் ஒன்ல உங்களுக்கு அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு தேவையான தகவல் மெச் பண்ண வந்தா அண்டர்லைன் பண்ணி சரியான ஆன்சரை பிரகெட்ல போடக்கூடியதாக இருந்தா இந்த முழுமையான நோட்ஸ் உங்களுக்கு குயிக்கா நினைவு வராது, அது மறந்து போகலாம். அதுக்கு தான் வந்து சிம்பிளா தாரேன். எனவே முதலாவது உரிமையாளர் அல்லது முதலீட்டாளர்னா என்ன வரும்? முதலீடு அல்லது இலாபம். முகாமையாளர்னா திட்டங்கள் தீர்மானங்கள். அடுத்து பாருங்க ஊழியர்கள்டா தொழில் பாதுகாப்பு சம்பள அதிகரிப்பு. ஓகேயா? எழுதி கொள்ளுங்க. இப்ப முதல் மூன்று விடயங்கள் தெளிவான முறையில படிச்சுட்டா கிளியர்னா செக்ல போடுங்க. அடுத்த மூன்று தரப்பினர்களையும் பார்த்து கொள்ளுங்க. சரியா? உரிமையாளர் முதலீட்டாளர் முதலீட்டுக்கு ஏற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்கப்படுகிறதா, மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா, லாபம் முதலீடு. முகாமையாளர் தனது முகாமைத்துவ திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா, எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய திட்டம் தீர்மானங்கள் எவை. எனவே திட்டம் தீர்மானங்கள். மூன்றாவது ஊழியர்கள் தொழில் பாதுகாப்பு காணப்படுகிறதா, சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய இயலுமை நிறுவனத்தில் காணப்படுகிறதா. எனவே தொழில் பாதுகாப்பு சம்பள அதிகரிப்பு எழுதிட்டு கிளியராண்டு போடும். ஓகே, நான் அடுத்த தரப்பினரை பார்ப்போம். மிக முக்கியமானது அடுத்தது பாருங்க, வாடிக்கையாளர். ஒரு கஸ்டமர், ஒரு வாடிக்கையாளர் எங்களுடைய நிறுவனத்துல இருந்து என்னத்தை எதிர்பார்ப்பாங்க? முதலாவது பார்க்க வேண்டிய விடயம், பொருட்கள் சேவைகள் தரமானதாக காணப்படுதா, அதாவது குறைவான விலையில தரமான பொருட்கள் சேவைகள் கிடைக்குமா, இது முதலாவது விடயம். இப்ப முதலாவது என்ன நம்ம பார்ப்போம், நியாயமான விலையில் தரமான உற்பத்திகள் விநியோகம் செய்யப்படுகிறதா. சரியா? நியாயமான விலையில தரமான பொருட்கள் சேவைகள் அல்லது தரமான உற்பத்திகள் விநியோகம் செய்யப்படுகிறதா. இரண்டாவது பார்க்கக்கூடிய விடயம், இப்ப நாங்க ஒரு பொருளை விற்பனை செய்யறோம், ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாங்க, அதை பயன்படுத்துறதுக்கு காரணமா ஏதாவது பாதகமான விளைவுகள் ஏற்படலாம். உதாரணமா ஒரு நோய் ஏற்படலாம் அல்லது உடல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படலாம். அப்படி ஏற்படுவதன் காரணமா அந்த நிறுவனம் அந்த பொருள் ரீதியாக ஒரு உத்தரவாதம் அளிக்க இயலுமா, பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான இயலுமை காணப்படுதா, இது இரண்டாவது விடயம். இப்ப நீங்க ஒரு பொருளை விற்பனை செய்யலாம், அதோட முடிவடையாது. அந்த கஸ்டமர் அந்த பொருளை வாங்கி நுகர்வு செய்வதன் காரணமாக
ஏதாவது குறைபாடுகள், ஏதாவது பாதகமான விடயங்கள் ஏற்பட்டால் அதுக்கு பொறுப்பு உத்தரவாதம் வழங்கணும். இப்ப ரெண்டு விடயங்கள் இந்த வாடிக்கையாளர்ல வரும். நியாயமான விலையில தரமான உற்பத்திகள் விநியோகம் செய்யப்படுதா? இரண்டாவது, பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான சிறந்த நிலைப்பாடு காணப்படுகிறது. எனவே இரண்டாவதுனா பொறுப்பு உத்தரவாதம். எனவே எழுதிக் கொள்ளுங்க. நியாயமான விலையில் தரமான உற்பத்திகள் விநியோகம் செய்யப்படுகின்றதா? அங்க உற்பத்திகளுக்கு பிராக்கெட்ல போடுங்க பொருட்கள் சேவைகள். நியாயமான விலையில் தரமான உற்பத்திகள் விநியோகம் செய்யப்படுகிறதா? இரண்டாவது எழுதி கொள்ளுங்க. பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான சிறந்த நிலைப்பாடு காணப்படுகிறதா? பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான சிறந்த நிலைப்பாடு காணப்படுகிறதா? நியாயமான விலையில் தரமான உற்பத்திகள் விநியோகம் செய்யப்படுகின்றதா? இரண்டாவது, பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான சிறந்த நிலைப்பாடு காணப்படுகிறது. அப்ப பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது பொருட்கள் சேவைகள் பொறுப்பு உத்தரவாதம் இப்படி போட்டுக்கொள்ளுங்க. ஒரு வாடிக்கையாளர் தொடர்பான தகவல் தான் சிம்பிளா விலையும் சொல்லணும். பொருட்கள் சேவைகள் அல்லது பொறுப்பு உத்தரவாதம். பொருட்கள் சேவைகள் சொல்றது உற்பத்திகளை சொல்லுவோம். சரியா? இப்ப 4 விடயங்கள் படிச்சுட்டா பேலன்ஸ் அவங்களுக்கு 2 தரப்பினர்களும் தேவையான தகவலும் நீக்கி குயிக்கா எழுதி கொள்ளுங்க. இறுதி விடயங்களுக்கு போகும். உங்களுக்கு முழுமையான தகவல்கள் அது எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், சிறு குறிப்பு எல்லாம் தாரன் தெளிவான முறையில படிச்சு கொள்ளணும். இலங்கையில காணப்படக்கூடிய சகல 2028 மாணவர்களும் இந்த அக்கௌண்டிங் கிளாஸ படிக்கலாம். உங்களுக்கு யூடியூப்ல போடப்படும். எனவே சகலரும் இதை படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சரியா? அப்ப அக்கௌண்டிங் தொடர்பான முதலாவது பாடம் போகுது. தேவையான சகல விடயங்களும் படிப்போம். முழுமையான சகல நோட்ஸும் தருவேன். எல்லாரும் எழுதி படிச்சு கொள்ளுங்க. சரியா? ஓகே, அடுத்தது போவோம். அரசு போட்டிக்கிறோம். அரச நிறுவனம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம். இதுல பாருங்க, ஒரு அரசு நம்ம நிறுவனத்தின் மேல என்னது கவனம் செலுத்துது. முதலாவது பாருங்க, நிறுவனங்கள் வருமானங்களை உழைக்குது. நிறுவனங்கள் இலாபங்களை உழைக்குது. அப்ப இலாபங்களை உழைப்பதன் காரணமா இந்த அரசுக்கு என்ன கிடைக்கும்? வரி வருமானங்கள் கிடைக்கும். எனவே முதலாவது விடயம், அந்த நிறுவனங்கள் உரியவாறு வரிகளை செலுத்துகிறதா? இது முதலாவது விடயம். நிறுவனங்கள் உரியவாறு வரிகளை செலுத்துகிறதா? உரியவாறு வரிகள் செலுத்தப்படுகின்றதா? இரண்டாவது பாருங்க, உதாரணமா ஒரு நிறுவனம் சொல்லுது நான் வரி செலுத்திட்டேன், அது நம்பகத்தன்மையுடையதா? இல்ல. அப்போ ஒரு எவிடன்ஸ் வேணும். இரண்டாவது என்ன விடயம்? வரி தொடர்பான அறிக்கைகள் ஆவணங்கள் உரியவாறு சமர்ப்பிக்கப்படுதா? அப்ப 2 விடயம் பார்க்கப்படுது. முதலாவது, நிறுவனங்கள் உரியவாறு வரிகளை செலுத்துதா? இரண்டாவது என்ன, இந்த வரி தொடர்பான அறிக்கைகள் உரியவாறு சமர்ப்பிக்கப்படுதா? உங்கள்ட்ட அந்த அறிக்கை இருந்தா தான் நீங்க 2026க்கு உங்களோட வருமானத்திற்கு அமைய வரி செலுத்திட்டீங்கன்னு ஒரு ஆவணம், ஒரு எவிடன்ஸ் காணப்படும். அப்ப அரசானது 2 விடயங்கள் வரும். தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளணும். உரியவாறு வரிகள் செலுத்தப்படுகிறதா? தேவையான அறிக்கைகள் உரிய நிறுவனத்துக்கு வழங்கப்படுகிறது. ஓகேயா? எனவே எழுதி கொள்ளுவோம். அப்ப அரசு போட்டு உள்நாட்டு இறைவரி திணைக்களம், அதுல முதலாவது எழுதி கொள்ளும். உரியவாறு வரிகள் செலுத்தப்படுகின்றதா? உரியவாறு வரிகள் செலுத்தப்படுகின்றதா?
நிறுவனங்கள் தான் உழைக்கிற லாபம், அந்த ஆண்டுக்குரிய லாபத்துக்கு கட்டாயம் ஒவ்வொரு வருடங்களும் வரி செலுத்தணும். எனவே உரியவாறு வரிகள் செலுத்தப்படுகின்றதா? இரண்டாவது எழுதி கொள்ளுங்க. தேவையான அறிக்கைகள் தேவையான அறிக்கைகள் உரிய நிறுவனத்திற்கு வழங்கப்படுகின்றதா? தேவையான அறிக்கைகள் உரிய நிறுவனத்திற்கு வழங்கப்படுகின்றதா? சரியா? உரியவாறு வரிகள் செலுத்தப்படுகின்றதா? இரண்டாவது, தேவையான அறிக்கைகள் உரிய நிறுவனத்திற்கு வழங்கப்படுகின்றதா? இப்ப இதுல பாருங்க, இந்த அரசு தொடர்பான தகவல் சிம்பிளா போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது வரி அல்லது வரி தொடர்பான ஆவணம், இப்படி நீங்க படிச்சா போதும். வரி அல்லது வரி தொடர்பான ஆவணம். சரியா? இப்ப நாங்க இறுதிக்கு போவோம். கடன் கொடுத்தோரும் கடன் வழங்கினார். ஒரு நிறுவனம் காணப்படுது. அந்த நிறுவனத்துக்கு முதலாவது உரிமையாளர் தனது சொந்த பணம் அல்லது சொந்த நிதியை பயன்படுத்தி ஒரு வணிகத்தை ஆரம்பிப்பாரு. சரியா? அப்ப நிறுவனங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுது. அந்த நிறுவனத்தை விருத்தி அடைய செய்யணும், டெவலப்மெண்ட் பண்ணணும். அந்த நிறுவனத்தை அபிவிருத்தி அடைய செய்யணும். இப்ப நிறுவனத்துக்கு நிறைய பொருட்கள் சேவைகளை வாங்கணும், நிறைய ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தணும். அப்ப நமக்கு என்ன தேவை? கூடுதலான மூலதனம், மேலதிக மூலதனங்கள் தேவை. நிறுவனத்துக்கு வளங்கள் தேவை. அப்படி நிறுவனத்துக்கு நிதிகள் தேவைப்பட்டா நிறுவனம் என்ன செய்யும்? முதலாவது தன்னிடம் உள்ள பணத்தை கொடுத்து நிறுவனத்தை ஆரம்பிக்குது. மேலதிகமா பணம் தேவைண்டா நிறுவனங்கள் நிதி ரீதியான வசதிகளை பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஒரு நிறுவனங்களுக்கு நிதி ரீதியான வசதிகளை வழங்குற நிறுவனங்கள் அல்லது பிரிவுகளை சொல்லுவோம் கடன் கொடுத்தோரும் கடன் வழங்குனரும். இது ரெண்டே ரெண்டு தகவல் தேவை. முதலாவது, வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா? இரண்டாவது, மேலும் கடன்களை செலுத்துவதற்கு நிறுவனம் இயலுமை உடையதா? இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பார்ப்போம். வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா? மேலும் கடன்களை செலுத்துவதற்குரிய இயலுமை நிறுவனத்திற்கு உரியதா? முதலாவது பாருங்க, வழங்கப்பட்ட கடன், வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா? மீள பெற முடியுமா? இப்ப நிறுவனங்கள் கடன் வழங்கினா அதை திருப்பி பெற்றுக்கொள்ளுமா இல்லையா? கட்டாயம் திருப்பி வாங்கணும். வட்டியோட சேர்த்து மொத்தமாக கடன்கள் அறவிடணும். இப்ப இலவசமா நன்கொடையாக வழங்கையில நிறுவனங்களுக்கு நிதி நிறுவனங்கள் கடன் வழங்குது, குறிப்பிட்ட தவணைகள் கொடுக்கும், வட்டியோட நாங்க திருப்பி செலுத்தணும். எனவே இந்த வழங்கப்பட்ட கடனை பெற்றுக்கொள்ள முடியுமா? இதான் முதலாவது விடயம். இரண்டாவது, மேலும் கடன்களை செலுத்துறதுக்கு நிறுவனத்துக்கு இயலுமை காணப்படுதா? அப்ப நிதி நிறுவனத்துக்கு தேவை எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ அவ்வளவு நாங்க செலுத்தணும். அதன் ஊடாக வருமானங்கள், வட்டி வருமானங்களை பெற்றுக்கொள்ளணும். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இப்ப நிதி நிறுவனங்கள்ற வேலை நிறுவனங்களுக்கு நிதி ரீதியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் ஊடாக உழைக்கிறது. சரியா? இப்ப ரெண்டே ரெண்டு தகவல். முதலாவது, வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா? இரண்டாவது, மேலும் கடன்களை செலுத்துவதற்குரிய இயலுமை நிறுவனத்திற்கு உடையதா? எனவே எழுதி கொள்ளுங்க. முதலாவது, கடன் கொடுத்தோரும் கடன் வழங்குனருக்கும் எழுதி கொள்ளுங்க. வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா? வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா? வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா? இரண்டாவது எழுதி கொள்ளுங்க. மேலும் கடனை செலுத்துவதற்கு நிறுவனத்திற்கு இயலுமை உடையது. மேலும் கடன்களை செலுத்துவதற்கு நிறுவனத்திற்கு இயலுமை உடையதா? வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா? மேலும் கடன்களை வழங்குவதற்கு நிறுவனத்திற்கு இயலுமை உடையது. அப்ப இதுல நாம எப்படி எழுதுவோம்? கடனை மீள பெற
மேலும் கடன் வழங்கல், கடனை மீளப்பெறல், மேலும் கடன் வழங்கல். இப்ப நான் தெளிவா சொல்லித்தரேன். ஒரே வரியில பார்த்து கொள்ளுங்க, ஒரே பேஜில பாருங்க. அக்கறை செலுத்தும் தரப்பினரும் தேவையான தகவல்கள். முதலாவது, உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள் உள்ளக தரப்பினராக காணப்படுவர். வாடிக்கையாளர், அரசு, கடன் கொடுத்தோரும் கடன் வழங்குனர் வெளியக தரப்பினராக காணப்படுவர். எனவே ஒவ்வொரு தரப்பினருக்கும் இரண்டு இரண்டு தகவல் காணப்படும். அதனால முழுமையா படிச்சுட்டு எக்ஸாமுக்கு தேவையான முறையில ஷோர்ட்டாவும் குறிப்பெடுத்துக் கொள்ளணும். எனவே முதலாவது, உரிமையாளர், முதலீட்டாளர் முதலீட்டுக்கேற்ப திருப்திகரமான அனுகூலம் கிடைக்க பெறுகின்றதா, மேலும் முதலீடு செய்ய வேண்டுமா? எனவே இலாபம் அல்லது முதலீடு. இரண்டாவது, முகாமையாளர் தனது முகாமைத்துவ திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய திட்டங்கள், தீர்மானங்கள் எவை? எனவே போட்டுக்கொள்வோம் திட்டங்கள், தீர்மானங்கள். அடுத்தது பாருங்க, ஊழியர்கள் தொழில் பாதுகாப்பு காணப்படுகிறதா, சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய இயலுமை காணப்படுகிறதா? எனவே தொழில் பாதுகாப்பு, சம்பள அதிகரிப்பு. அடுத்து பாருங்க, வாடிக்கையாளர் நியாயமான விலையில் தரமான உற்பத்திகள் விநியோகம் செய்யப்படுகிறதா? இரண்டாவது, பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான சிறந்த நிலைப்பாடு காணப்படுகிறதா? எனவே பொருட்கள், சேவைகள் அல்லது பொறுப்பு உத்தரவாதம். அடுத்தே பாருங்க, அரசு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் உரியவாறு வரிகள் செலுத்தப்படுகின்றதா? அடுத்தது, தேவையான அறிக்கைகள் உரிய நிறுவனத்துக்கு வழங்கப்படுகிறதா? எனவே வரி தொடர்பான அறிக்கை அல்லது ஆவணம். இறுதியா, கடன் கொடுத்தோரும் கடன் வழங்குனரும் வழங்கப்பட்ட கடனை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா? அடுத்தது, மேலும் கடன்களை செலுத்துவதற்குரிய இயலுமை காணப்படுகிறதா? எனவே கடனை மீளப்பெறல், மேலும் கடன் வழங்குதல். இதோட உங்களுக்கு அக்கறை செலுத்தும் தரப்பினரும் தேவையான தகவலும் முடிவடையும். சரியா? இப்ப தெளிவான முறையில சொல்லிக் கொள்றேன். உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம், உங்களோட டேம் எக்ஸாமுக்கும் கட்டாயம் இந்த விடயம் வரும், இந்த நோட்ஸ் வரும். அதே போல உங்களோட ஃபைனல் பேப்பருக்கும் போடப்படும். எனவே 2028 மாணவர்கள் மிக சிறப்பான முறையில படிச்சு கொள்ளணும். உங்களுக்கு பெஸ்டா கிளாஸஸ் போகுது. எனவே தேவையான விடயங்களை மிஸ் பண்ணாம படிச்சு கொள்ளணும். இப்ப நீங்க ஸ்ரீலங்காவில எங்க படிச்சாலும் இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினரும் தகவலும் சும்மா சிம்பிளா ஒரு சில நிமிடங்கள்ல ரீட் பண்ணி சொல்லி தந்துட்டு போவாங்க. நாங்க அப்படி படிக்கிறது இல்லை. உங்களுக்கு தேவையான குறிப்புகள், நோட்ஸ்களை தெளிவான முறையில கலந்துரையாடி தெளிவான முறையில எக்ஸ்பிளைன் பண்ணித்தான் சொல்லி தாரது. உங்களோட டீச்சர் கைட்ல எப்படி போடப்பட்டீங்க, உங்களோட பரீட்சையில எப்படி இலகுவா படிக்கிறது எல்லாம் சொல்லி தந்துட்டேன். எனவே சாலரும் இந்த நோட்ஸ் விடயங்களை தெளிவான முறையில படிச்சு கொள்ளும். சரியா? எனவே இந்த அக்கறை செலுத்தும் தரப்பினர், தேவையான தகவல்கள், அதுல உள்ளக தரப்பினர் யாரு, வெளியாக தரப்பினர் யாரு, எக்ஸாமுக்கு நாங்க எப்படி படிச்சு கொள்றது எல்லாம் கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்த விடயத்துக்கு போவோம்.